வேலை உமக்கு கை கூட. காலை தேடுவான் என்னை கண்டடைவானே, கண் விழித்து ஜெபம் செய்யும் என்பானே. காலமே தேவனை தேடுதுய காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு. காலமே தேவனை தேடு. மண்ணுயிர்காய் மரித்தாரே, மனு மைந்தன் என நாமம் வைத்திருந்தாரே. மண்ணுயிர்காய் ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்வோம். எப்ரோன் என்றால் 7 ஆவிக்குரிய பொருள் என்று பார்த்தோம். இந்த எப்ரோனை எல்லாருக்கும் யோசுவா கொடுக்கல, யோசுவாவை ஆண்டவர் கொடுக்கவும் விடலை. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் கொடுக்கல. காத் புத்திரருக்கு கொடுத்துருக்குறான், ரூபன் புத்திரருக்கு கொடுத்துருக்குறான், மற்ற செபுலோன், நப்தலி, யூதா இவங்களுக்கெல்லாம் கொடுத்தாலுமே பாருங்கள், இந்த காலேப்புக்கு மட்டும் இந்த எப்ரோன் மறைச்சே ஆண்டவர் வச்சுருந்துருக்கிறார். இந்த எப்ரோனை காலேப்பு கையில் யோசுவா கொடுப்பதற்கு காலேப்கிட்ட என்ன தகுதி இருந்தது வேகமாக சொல்கிறேன். நம்ம அதே 14வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 6வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவினிடத்தில் வந்தார்கள். கேனாசியனான எப்னையின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி, காதேஸ் பர்னேயாவிலே கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசையோடே முதல் தகுதி இந்த காலேப்கிட்ட என்ன இருந்துச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட 40 முதல் 45 வருஷமாக காதேஸ் பர்னேயாவில் மோசே கிட்ட சொன்னது இன்ன வரைக்கும் இவனுடைய இருதயத்தில் பசுமையாக இருக்குது. இல்லையா? நம்ம ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஐயாவை குறித்து ஆண்டவர் ஐயாவுக்கு சொன்னது ஐயாவுக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் ஐயாவை குறித்து ஐயாவுடைய அப்பாட்ட சொன்னது இவங்களுக்கு எதுவும் தெரியுமா? நம்முடைய முற்பிதாக்கள் சொன்னது தெரியுமா? இல்லையா? தகுதி பாருங்க. காதேஸ் பர்னேயாவில் ஆண்டவர் சொன்னார் பார்த்தியா, அந்த வார்த்தை என் இருதயத்தை விட்டு ஒரு அடி கூட விலகலை. அந்த வார்த்தை உள்ளுக்குள்ளே சாகலை. அந்த வார்த்தைக்கு நான் உயிரோட்டம் கொடுத்து 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 அது எப்போ என் வாழ்க்கையில் நடக்கும், அது எப்போ நிறைவேறுன்னு சொல்லி இப்போவும் அந்த வார்த்தையை நான் மனசில் வச்சுருக்கேன். நம்மளால் இப்படி சொல்ல முடியுமா? 2025 உள்ள வாக்குத்தத்தத்தை சொல்லிடுவோம். ஆனால் இல்லை, நான் பிறக்கும் போதே எங்கள் அம்மாட்ட ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி நம்மளால் யாராவது இப்படி சொல்ல முடியுமா? இல்லையா? ஆனால் வீட்டில் நடந்த சண்டை, எதிர் வீட்டில் உள்ள சண்டையெல்லாம் மனசில் வச்சுருப்போம். அவன் என்னை இப்படி சொல்லிட்டான் 30 வருஷம் முன்னாடி, அவன் என்னை இப்படி சொல்லிட்டான், இவன் இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு. நம்மளை ஆண்டவர்கிட்ட காட்டணும்லாங்க. யாக்கோபு கிட்ட வந்து யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், யோசேப்பு உயிரோடு இருக்கான்னு சொல்லி அவன் நம்ப மாட்டேங்கான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். அவன் உயிரோடு இருக்கான்னா ஏதாவது ஒன்றா காட்டுங்க அப்படிங்காப்புல. டக்குன்னு அவன் அனுப்புன வண்டியை காமிச்ச உடனே அவனுடைய ஆவி உயிர்த்ததுன்னு போட்டிருக்கு. இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட வெட்டா போய் ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்கிறத விட, ஆண்டவரே நீங்கள் பேசின வசனத்தை இன்னும் என் மனசுக்குள்ளே ஆழமான வச்சுருக்கிறேன். இல்லையா? இது ஈஸியானது இல்லைங்க. ஆண்டவர் லூக்கா புஸ்தகம் 4, மார்க்கு புஸ்தகம் 13, மத்தேயு புஸ்தகம் இதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். விதையை விதைச்சிட்டு போன உடனே அதில் நிறைய நிலம் வருது. வழியருகே உள்ள நிலம் வருது, முள் உள்ள நிலம் வருது, கற்பால உள்ள. அப்போ ஆண்டவர் ஒரு உண்மையை சொல்கிறாரு, நான் விதைக்க தான் செஞ்சேன், ஆனால் பறவைகள் கொண்டு வந்து என்ன செஞ்சுட்டு. அப்போ இவன் 45 வருஷமாக எந்த பறவையும் எந்த சத்துரும்
தான் இருதயத்திலிருந்து எடுத்து போடாதபடிக்கு அந்த வசனத்தை பத்திரமா பாதுகாத்திருக்கிறான். அல்லேலூயா. என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி, என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி, பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே, பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகம் நீயே, விலை பெற்ற செல்வம் நீயே, வேத புத்தகம் நீயே, விலை பெற்ற செல்வம் நீ. யோவான்ல அழகானவர் சொல்றாரு, நீங்கள் என்னிலும். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஜெபம், எங்க பார்த்தாலும் துதி ஆராதனை. ஆனால் நான் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். என்னைக்கு எஸ்ரா காலத்தை போல ஜனம் வேதத்துக்கு நேராய் தங்களை திருப்புறாங்களோ அன்னைக்கு இடிக்கப்பட்ட அலங்கங்கள் கட்டப்படும். அதே இல்லையா? நான் ஜெபிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, நான் ஜெபிக்கிறவன். உங்களை துதிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, நானும் துதிக்கிறவன். ஆனால் இதெல்லாம் கம்மியானது தான். ஒரு ஜாமத்துக்கு வேதத்தை பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க, விடுதலை தன்னால் வந்துட்டு. அல்லேலூயா. வேதத்தை கேட்க மனசு இல்லைங்க. ஜெபத்துக்கும் வேதத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, இப்போ ஆண்டவர்னு வைங்களேன், ஜெபங்கிறது நான் பேசுறது. நான் ஆண்டவர்கிட்ட பேசுனா என்ன பேசிடுவேன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவரே சுகம் தாங்க, வீடு தாங்க, கடன் பிரச்சனை அடைங்க, என் பிள்ளைக்கு படிப்பு தாங்க, என்ன இதை தாண்டி என்ன பேசிடுவேன்? இல்லையா? ஆனால் ஆண்டவர் என்கிட்ட பேசுனா, நீ எழுந்து கலிலேயா நாட்டுக்கு ஊழியத்துக்கு போ, நீ எழுந்து சீதோனுக்கு போ, அங்கே ஒரு 2 பேர் பேய் பிடிச்சிருக்கு. புரிஞ்சிட்டா புரியலையா? நீ எழுந்து சாரி பார்த்து விதவை வீட்டுக்கு போ. எழுப்புதல் எப்போ தெரியுமா வரும்? என்னைக்கு தேவ ஜனம் வேதத்துக்கு நேராய் தங்களை திருப்பி தங்கள் இருதயங்களை கிழித்து 12 மாதங்களும் படித்துணராலும் கனி, 12 மாதங்களும் படித்துணராலும் கனி, உன்னை நேசிப்பவர்கள் உயர்கதி சேர்ந்திடுவார், உன்னை நேசிப்பவர்கள் உயர்கதி சேர்ந்திடுவார். வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகம் நீயே, விலை பெற்ற செல்வம் நீயே, வேத புத்தகம் நீயே, விலை பெற்ற செல்வம் நீயே. பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எங்கள் தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதன்பை அருமையாக என்னை அழைத்து அன்பின் தூதராக செய்யும் தேவனே. நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். எல்லாருக்கும் தெரியும், உலகத்தில் தமிழ் தேசத்தில் ஆண்டவரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஸ்டாலின் அண்ணன், பிளெஸ்ஸிங் யூத் மினிஸ்ட்ரி. அந்த அண்ணன்ட்ட பேட்டி கேட்குறாங்க, ஆண்டவர் எனக்கு அடுத்து ஒரு ஆயுசு நாட்களை கொடுத்தாருன்னா நான் ஊழியம் பண்ண விரும்பலை, இந்த வேதத்தோடு வாழ விரும்புகிறேன். இல்லையா? எதையோ மனுஷன் இன்னைக்கு படிக்காங்க. கிறிஸ்தவமே, கிறிஸ்தவ ஜனமே ஒரு தினகரன்
தினகரன் பேப்பர் மேலே காட்டுற ஆர்வம் வேதத்து மேலே காட்டுறதில்ல. இல்லையா? நான் சில நேரம் காலையில் பார்ப்பேன் பாருங்க, அந்த 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 தாத்தாமார் ஒரு 60-70 வயசு தாத்தாமார் இருப்பாங்க. அந்த பேப்பர் வந்த உடனே அந்த பாட்டி, அதான் நான் சொல்கிறேன், நம்ம கிறிஸ்தவ மக்களை சொல்கிறேன், அந்த பாட்டி இப்படி எடுத்து இப்படி பார்த்துட்டு, ஏன் சனியனே பேப்பரில் என்ன வரப்போகுது, அவன் செத்தான் இவன் செத்தான் அவன், இது மேலே ஒன்றும் வரப்போகிறதில்ல. ஆனால் இப்படி உத்து இப்படி பார்த்து படிக்கிறார். அப்போ நான் அந்த ஐயாட்ட கேட்டேன், ஐயா கொலை கொள்ளை கற்பழிப்பு செய்தியே இப்படி பார்க்குறீங்களே, இப்படி வேதத்தை என்னைக்காவது அப்படின்னு சொல்லி திறந்து பார்த்துருக்கீங்களா ஐயா? இல்லையா? நானே தாழ்த்தி சொல்கிறேங்க, ஆணுடைய கிருபையினால் நான் பல முறை இந்த வேதத்தை முடிச்சிருக்கிறேன். இப்போ நான் பைபிள் திறந்தாலும் அது எனக்கு புதுசாக தான் இருக்குது. இல்லைன்னா நம்ம இவ்வளவு நாள் இதை தானே படித்தோம், இது வேற மாதிரி இருக்க. இது பெரிய கடல். அல்லேலூயா. அரபிக்கடல் வற்றினாலும் தேவ அன்பு கடல் சாதம்மா. பசுவி கடல் வற்றினாலும் தேவ பாசக்கடல் வற்றாதம்மா. அரபிக்கடல் வற்றினாலும் தேவ அன்பு கடல் சாதம்மா. பசுவி கடல் வற்றினாலும் தேவ பாசக்கடல் வற்றாதம்மா. முதல் தகுதி, அவனை வெட்டினேன் இவனை வெட்டினேன் அங்கே அந்த தகுதி நான் இல்லை. 45 வருஷத்துக்கு முன்னக்கூட்டி காதேஸ் பர்னயாவில் சொன்ன வார்த்தை இப்பவும் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி வளர்த்துக்கிட்டே வந்திருக்கையா. அதாயா உங்கள்கிட்ட தைரியமாக கேட்க, எபிரோனு கொடு. 2வது தகுதி 7வது வசனம், தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவில் இருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாக இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே போதும். 2வது தகுதி, தன்னை அனுப்புன எஜமானுக்கு சொல்லுங்க, துர்ச்செய்தியை கொண்டு போல நற்செய்தியை கொண்டு போய் கொடுத்துட்டான். நம்மளை எல்லாரையும் ஆண்டவர் ஒவ்வொரு நோக்கத்துக்காக பிடித்திருக்கிறார், இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். படிப்பு தந்திருக்கிறார், ஊழியம் தந்திருக்கிறார், பணம் தந்திருக்கிறார். ஆனால் எஜமானுக்கு நானும் நீங்களும் துர்ச்செய்தியை கொடுக்குற ஆளாக மாறிடக்கூடாது. ஒரு உதாரணம் சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். நோவா பேழைக்குள்ள பறவைகளை அடைச்சி வச்சிருக்கிறார். அவர் அந்த தண்ணி வச்சிட்டா வச்சு போகலையான்னு பார்க்குறதுக்கு எதை அனுப்புகிறாரு? அல்லேலூயா. 2வது காக்கா அனுப்புகிறார். இந்த புறா போயிட்டு வந்துட்டு, ஆனால் 2வது முறை புறா போன புறா நோவாவுடைய திட்டத்தை கரெக்டாக நிறைவேற்றிச்சு. ஒரு ஒளிவ இலைய போன காக்கா எந்த பாட்டி வடை கொடுத்துச்சின்னு தெரியல, அப்படி போய் தொலைஞ்சிட்டு. இல்லையா? பாருங்களேன். யோசுவா, நான் ஏன் தெரியுமா எபிரோனை கேட்கேன்? நான் 12 பேரை மாதிரி 10 பேரை மாதிரி நான் ஏமாத்தலை. எதுக்கு என்ன அனுப்புனீங்களோ, அல்லேலூயா, எதுக்கு என்ன அனுப்புனீங்களோ அந்த திட்டத்தை கரெக்டாக நான் செஞ்சு கொடுத்துருக்குறேன். அல்லேலூயா. அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே. அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே. அருகினில் தயங்கிய நடை பயின்றே. அருகினில் தயங்கிய நடை பயின்றேன்.
பின்னே வாயன முன் சென்றார், பின்னே வாயன முன் சென்றார். அல்லேலூயா. ஒவ்வொரு ஆளையும் ஒரு இதுக்கு ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். நீங்களும் நானும் மேலே போகும்போது நான் அந்த சர்ச்சில் இருந்தேன், இந்த சர்ச்சில் இருந்தேன், காணிக்கை கொடுத்தேன், அப்படிலாம் போக முடியாது. நான் ஒன்றை ஒரு திட்டத்துக்காண்டி வச்சேன், அந்த திட்டத்தை கணக்கு சொல்லிட்டு உள்ளே போ. என்ன சொல்லிட்டு? கணக்கு சொல்லிட்டு நீ உள்ளே போயிடலாம். அதான் தைரியமாக சொல்கிறான், என் இருதயத்தில் உள்ளபடி மறு செய்தி உமக்கு கொண்டு வந்தேன். இல்லையா? மூணாவது காளையப்பட்ட உள்ள தகுதி பாருங்க, ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்க. 8வது வசனம். ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர் மூணாவது தகுதி என்னன்னா, அந்த அந்த உத்தமம் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12 கோத்திரமும் யோசுவா கூட வந்திருக்கு. இப்படி வந்த உடனே ஒவ்வொரு ஊரை ஒவ்வொரு நாட்டை யோசுவா கொடுத்த உடனே அவங்கெல்லாம் அங்கங்கே இருந்து வாழ தொடங்கிட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் இந்த காலேப்பு மட்டும் யோசுவா இவனுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கான் ஒரு ஊர். ஆனால் பாருங்கள், அந்த ஊர் மேலே அது மேலே நாட்டம் இல்லாமல் இந்த யோசுவாவை கடைசி வரைக்கும் பின்பற்றியே வந்திருக்கிறோம். உத்தமனா என்னன்னு சொல்லி தெரியுமாங்க? இப்போ நம்ம ஆண்டவரை பின்பற்றி போகிறோம், ஜெபிக்கோம், உபாசம் பண்ணுறோம், ஊழியம் பண்ணுறோம், ஏதாவது ஒன்று நம்மளுக்கு ஆண்டவர் தருவார், நன்மை தருவார். ஆனால் நன்மை தந்தாலும் சரி தராட்டாலும் சரி, நம்ம எப்படி பின்பற்றினோமோ அதை கடைசி வரைக்கும் நம்ம அதில் நிலச்சி இருந்தால் நம்மளை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், அல்லேலூயா, நீ உத்தம, உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. நிறைய பேருக்கு உண்மை இருக்கும், ஆனால் உத்தமத்தை விட்டுருவாங்க. ஆனால் நம்மளுக்கு உண்மையும் இருக்கணும், உத்தமும் இருக்கணும். ரூத்தை பற்றி சாட்சி வருது, உன்னுடைய முந்திய நற்குணத்தை, ஃபஸ்ட்டு உண்மை இருந்துச்சு. இப்போ என்ன போவா சொல்ல வர்றாருன்னா, உன்னுடைய முந்திய நற்குணத்தை பார்க்கிலும் உன்னுடைய பிந்திய நற்குணம் ரொம்ப பெருசுமா. அல்லேலூயா, அல்லேலூயா. 4வது காளையப்பட்ட உள்ள தகுதி 10வது வருஷம். போதும். என்ன அர்த்தம்னு புரியுதா? உயிரோடு காத்தார்னா, இந்த வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனம் வரும்போது அந்நிய பெண்களோடு தவறான காரியம் வச்சு தேவ கோபாக்கின வந்து அவங்கெல்லாம் இறந்துட்டாங்க. ஆனால் நான் இந்த பாவ வாழ்க்கைக்கு உட்படாமல் நான் என்னை ஏதோ விலக்கி பரிசுத்தமாக பாதுகாத்துக்கிட்டேன். புரிஞ்சுட்டா? உங்களுக்கு புரியலையா? உயிரோடு காத்தாருன்னா அம்புட்டு பேரையும் ஆண்டவர் கொண்டுட்டாரு. அவன் என்ன தைரியமாக சொல்கிறான் அப்படின்னா, பாவம் செஞ்ச, வேசித்தனம் பண்ணின, விபச்சாரம் பண்ணின தேவ கோபாக்கினைக்கு விழுந்துட்டாங்க. வனாந்தரத்தில் பூமி விழுங்கி போட்டுட்டு சிலவங்க யுத்தத்தில் இறந்துட்டாங்கப்பா. ஆனால் ஏதோ நான் ஆண்டவரை அறிஞ்ச நாள் முதற்கொண்டு உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தே நிம்மதி இழந்தே தூய்மையை மறந்தே மனம் போல் நடந்து ஏமாற்றம் அடைந்து. அது தைரியமா சொல்றான். யோசுவா, உனக்கு தெரிய வேண்டாமா? வனாந்தரத்தில் நிறைய பேர் செத்துட்டான், ஆனால் கர்த்தர் என்னை உயிரோடு காத்தார். நம்மளோட சேர்ந்தவங்க, நம்மளோட ஜெபிச்சவங்க, நம்மளோட நல்லா வாழ்ந்தவங்கலாம் இப்போ இல்லை. ஏன் தெரியுமா? எனக்கும் உங்களுக்கும் உயிரை கொடுத்து வச்சிருக்கார். என் பிள்ளை என் ஊழியத்தை செய்யும், என் பிள்ளை எனக்காண்டி வாழும்,
என் பிள்ளை ஏதோ நற்செய்தி சொல்லும், என் பிள்ளை நித்திய ஜீவனை குறித்து அறிவுள்ள பிள்ளையாக இருக்கும். உயிரோடு வச்சிருக்கிறதுக்கு, உலக வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இல்லை, எபிரோனை சுதந்தரிப்பதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. 5வது தகுதி வாசிக்க வேண்டாம், சொல்கிறார், நீ என்னை அனுப்பும் போது எனக்கு என்ன பலன் இருந்துச்சோ அந்த பலன் எனக்கு பலன்னா இந்த சரீர பலன் இல்லை, நீங்கள் அந்த பலனை நினச்சிடக்கூடாது. ஆபகுக் வாசிக்க வேண்டாம். அதில் ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்கிறான், அத்திமரம் துளிர் விடலை ஆண்டவரே, திராட்சை செடி பலன் கொடுக்கலை, மந்தையில் ஆடுகள் இல்லை, மாடு இல்லை, ஆனால் நான் உங்களுக்குள்ள சந்தோஷமாக இருந்தேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். என்ன சொல்ல வர்றான்னா, நான் அந்த வனாந்தரத்தில் பின்பற்றி வரும்போது நான் எதிர்பார்த்தது மாதிரி என் குடும்பம் ஒன்றும் வாழலை, ஆனால் நான் மற்றவங்கள மாதிரி முறுமுறுக்கலை. அல்லேலூயா. மந்தையிலே ஆடுகள் இன்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இன்றி போனாலும், மந்தையிலே ஆடுகள் இன்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இன்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். சொல்ல முடியுமா? அவன் இந்த உடம்பு பலனை சொல்லலைங்க, என் வாழ்க்கையில் நிறை குறை. பவுல் பிலிப்பியருக்கு சொல்றார், எந்த நிலைமையிலையும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன், வாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கிறது. இதாங்க பலன். ஏதாவது கிடைச்சா கொண்டாடுவோம் அப்படின்னு படிக்கிறது கிடையாது. ஏதாவது கிடைக்காம போனால் ஏழை மனு உருவ அழுது கிடையாது. அல்லேலூயா. என்ன நடந்தாலும் நன்றி அப்படி இருக்கணும். நம்ம இருந்தால் நமக்குள்ள ஆவிக்குரிய பலன் இருக்குன்னு அர்த்தம். 6வது காலேபுக்கு என்ன தெரியுமா இருந்துச்சு? ஒரு வேடை யோசுவா கிட்ட சொல்கிறான், அந்த மலை நாட்டை மட்டும் எழுதி கொடும், அங்கே உள்ள ராட்சசர்களை நான் துரத்திக்கிறவேன். என்னது? நீ 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 சும்மா மட்டும் இப்படி கொடுயா, அங்கே உள்ள ராட்சசர்களை நான் துரத்திடுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லை, முக்கியமானது ஒன்று இருக்குது. அது வனாந்தரத்தில் பாவம் செஞ்சவங்க, மக்கரம் செஞ்சவங்க கையிலேருந்து எல்லார் கையிலுமே பட்டயம் வெளியே போயிட்டு, கையில் உள்ள பட்டயம் வெளியே போயிட்டு. இவன் ஏன் தைரியமாக சொல்கிறான்னா, ஆண்டவர் எனக்கு கொடுத்த பட்டயம் இன்னமும் நல்லா தீட்டி அதை நல்லா வச்சுருக்கேன். சிலர் நீங்கள் பாருங்கள், தொடக்கத்தில் நல்லா ஊழியம் பண்ணுவாங்க, பேய் விரட்டி பிசாசு விரட்டி அப்படிம்பாங்க. இந்த முடிக்கும் போது பாருங்கள், நம்மளே சொல்லுவோம் அவங்க மாதிரி இல்லை அப்படிமோ. பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? அவங்க மாதிரி அப்படி நம்மளை குறித்து சொல்லிடக்கூடாது யாரும். அவங்க ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ இன்னும் வேகமாக இருக்கிறாங்க. என்ன தைரியத்தில் சொல்கிறான்னா, நீ 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 எழுதி மட்டும் கொடு, நீ எழுதி மட்டும் கொடு, அங்கே இருக்கிற வடகொரியாக்காரனை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்க. நீ எனக்காண்டி யுத்தம் பண்ண வேண்டாம், நீ எனக்காண்டி யுத்தம் பண்ண வேண்டாம். 6வது தகுதி, பட்டயத்தை கீழே போடாமல், தொலைக்காமல், மழுங்கலாக்காமல் பாதுகாத்திருந்த யோசுவா. 7வது தகுதி, இந்த எபிரோனை பற்றிய விஷயம் யோசுவாவுக்கு கூட தெரியாது. இல்லையா? இந்த வனாந்தரத்தில் அலைஞ்சாலும் இவன் மனநிலை எங்கே இருந்திருக்குன்னு பாருங்களேன். இல்லையா? வனாந்தரத்தில் அலைஞ்சாலும், மக்களோடு மக்கள் அலைஞ்சாலும்,
இந்த எப்ரோன்னா இவ்வளவு விவரம் இருக்குன்னு யோசுவாவுக்கு தெரியாது. ஆனால் இவன் எப்படி ஆண்டவர்கிட்ட கேட்டான், கண்டுபிடிச்சான்னே தெரியாது. கரெக்டாக வந்து கேட்குறான், நான் ஏன் தெரியுமா உங்களை இவ்வளவு நாள் பின்பற்றி வர்றேன், நீர் எதாவது ஒன்றை கொடுத்து வாங்கிட்டு போகிறதுக்கு வரல, உள்ளுக்குள்ளே ஒன்று மறைஞ்சிருக்கு. சொல்லுங்கள், உள்ளுக்குள்ள சொல்லுங்கள், உள்ளுக்குள்ள ஒன்று மறைஞ்சிருக்கு. அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டேன், அதை அடைகிறதுக்கு தான் உங்களை பின்பற்றி வர்றேன். இல்லையா? கொடுத்தது மட்டும் ஆண்டவர்கிட்ட இருக்கிறது கிடையாதுங்க. இந்த வேதத்துக்குள்ள இன்னும் வெளிப்படாத பொக்கிஷங்கள் உள்ள மறைஞ்சி இருக்கு. இல்லையா? கற்றது கை அளவு தான். ஆனால் விரும்புனா இந்த எப்ரோன் எனக்கு உங்களுக்கு கையளிக்கப்படும். எல்லாம் 2 நிமிடம் கண்களை மூடுவோம், வாய் திறந்து ஜெபிக்க போகிற இந்த புது வருஷத்தில் இவ்வளவு நாள் இந்த பூமிக்குரியதில் எங்கள் மனநிலை இருந்துச்சுப்பா. இந்த எப்ரோனை பற்றி எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. இன்னைக்கு நான் எங்களை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்துக்கு, எங்கள் சபைக்கு, எங்கள் ஊழியத்துக்கு ஆடு மாடு மேய்கிற இடம் வேண்டாம் ஆண்டவரே. வாய் திறந்து சொல்லுங்க, ஆடு மாடு இடம்லாம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. எங்களுக்கு எப்ரோன் வேணும் ஆண்டவரே. உயிர் தெளிதலுடைய இடம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிற இடம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. வாய் தரங்க. யாராவது ஒருத்தர் இந்த செய்தி உங்களோட பேசிருந்துச்சுன்னா, இந்த வார்த்தை உங்களை தொட்டு இருந்துச்சுன்னா, ஆண்டவரே காலேப்போ போல நாங்கள் எப்ரோனை சுதந்திரத்து கொள்ள எங்கள் சபைக்கும் எங்களுக்கும் உதவி செய்யுங்க, எங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்போம். சொல்லுகிறோம். கேனாசியனின் எப்னாயின் குமாரனாகிய காலேப்புக்கு எப்ரோன் கொடுக்கப்பட்டது போல எங்கள் திருச்சபைக்கு குடும்பங்களுக்கு ஆண்டவரே புதிய ஆண்டில் எப்ரோனினுடைய சுதந்திரத்தை நீர் ஆண்டவரே கையளிக்க போகிறதுக்கு ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொரு ஆசீர்வதியும் இந்த வார்த்தைகளை ஒன்றையும் பிசாசு திருடி விடாதபடிக்கு இதை நீர் வேலி அடைத்து ஆண்டவரே 100% விளைந்து பலன் கொடுக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.